திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் இறுதிக் கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் திமுக தேர்தல் அறிக்கை இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க TR பாலு தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அறிவித்தார். இந்த குழுவில் திமுக MP கனிமொழி, சுப்புலட்சுமி ஜெகதீசன், VP துரைசாமி, TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். மாவட்டம் தோறும் பல்வேறு தரப்பினரை சந்தித்த அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றனர். இந்நிலையில் இந்த குழுவின் இறுதிக் கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயம், தொழில்துறை, நீர்ப்பாசனம் உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள அக்கட்சியின் முன்னாள் MP TKS இளங்கோவன் தந்தி டிவிக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். குழு அந்த தேர்தல் அறிக்கை என்றாலே திமுக அந்த வகையில் உங்களோட தேர்தல் அறிக்கையை பார்த்து பல கட்சிகள் பின்பற்றினாங்க. கடந்த முறை இலவசங்களான வண்ண தொலைக்காட்சி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இருந்தது. இந்த முறை தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு தேவையான சீர்திருத்த நடவடிக்கைகள், அதாவது மக்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை என்பதை உள்ளடக்கி கொண்டு பல்வேறு மனுக்களை பெற்றிருப்பீங்க. எப்படி இருந்தது? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது நடைபெறுகிற ஆட்சி காலத்திலே எந்த தரப்பினருக்கும் எந்த சலுகைகளோ எந்த வசதிகளும் ஏற்படுத்தவில்லை என்ற ஏக்கத்திலே மக்கள் இருக்கிறார்கள். இவற்றை மனத்தில் கொண்டு மக்களுக்கு தேவையான, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பல அம்சங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அதற்கான ஏற்கனவே 31 மாவட்டங்களிலே முடித்துவிட்டோம். இன்றைக்கு சென்னை மாவட்டத்திலே பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை கேட்கிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து எங்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெரிவிப்போம். விவசாயிகள் சந்தித்திருப்பீங்க. விவசாயிகள் பிரதானமாக பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக நீர்ப்பாசனத்துக்கான விஷயங்கள் செய்ய வேண்டும். அதாவது நீர்ப்பாசனத்துக்கான வசதிகள் செய்தால் போனோம். இலவசங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவையில்லை என்ற குழுவை கொடுத்ததாக தெரிகிறது. நீர்ப்பாசனத்துக்கான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல ஏரிகள் தூர்வாரப்படவில்லை. காவிரியிலே தண்ணீர் விடும் பொழுது அந்த வாய்க்கால்களை தூய்மைப்படுத்தவில்லை. செலவு செய்ததாக சொல்லி இங்கே பணத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் எங்கள் தேர்தலை அமைப்போம்.